நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு விவசாய தொழிலாளர் கூலி ஆள்களை வச்சு வேலை வாங்கும்போது இங்கே உள்ள தமிழ் ஆளுகளுக்கெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு இவங்கள சோம்பேறித்தனமாக்கிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று வந்தது. அது எங்கள் விவசாயிகளுடைய 50% பாதிப்பை உண்டு பண்ணுற மாதிரியே அமைஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் ஹிந்திக்காரங்களை வச்சு தான் வேலை வாங்குகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்படிங்கும் பொழுது அவங்கள்ட்ட ஹிந்தியில் அவங்கள்ட்ட வேலை வாங்கணுங்கிறப்போ அவங்க இந்த மொழியில் சொல்லணுங்கும் போது சும்மா கையும் ஆளையும் ஆட்ட முடியாது. ஜாடையில் அவங்கள்ட்ட உள்ள தெரிஞ்சுக்கணுங்கிற பொழுது அந்த மொழியை எங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். தமிழ்னு சொல்லிட்டு தமிழை நீங்கள் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய வளர்க்குற மொழி பண்பாடு இல்லை நீங்கள் செய்கிறது. அரசியலுக்காக வேண்டி வேணால் விளம்பரத்துக்கு சொல்கிறீங்களே ஒழிய இது வளர்ச்சி பாதை நோக்கி நீங்கள் தமிழை கொண்டு போகல, அழிவு பாதை நோக்கி கொண்டு போயிட்டு ஹிந்தியை கொண்டு வர மட்டும் உள்ளே கொண்டு வரலன்னு மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க ஒழிய இது மக்கள் பிற்கால வாழ்க்கைக்கு பிற்கால சந்ததியினருக்கு இது பயன்பாடு அளிக்கிறதா இல்லை. அதனால் முன்மொழி கொள்கையை ஏற்கிறோம். இதை நான் வரவேற்கிறேன். நான் ஒரு விவசாயியால் தமிழ்நாட்டினுடைய பிரஜையாக இதை வரவேற்கிறேன். முன்மொழி கொள்கையை அவசியம் கண்டிப்பாக வரவேற்கிறேன். இது வெளியில் ஒரு ட்ரெயினில் போனோன்னா கூட இந்த ஹிந்தி பேச தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பக்கத்தில் ஒரு சீட்டில் உட்காரணுன்னா கூட கொஞ்சம் உட்காரணுன்னு சொல்கிறதுக்கு அவசியம் தேவைப்படுது. அதனால் முன்மொழியை கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். என் பேர் அசோக்கு. இருமொழி கொள்கை தான் இது வச்சுருக்காங்க. அதுதான் பாடத்திட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் பிள்ளை அடுத்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் எக்ஸாம் எழுதணும், நான் வேறு ஸ்கூலில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு அந்த ஹிந்தி நாலேஜ் இல்லை. இப்போ வெளில போய் தங்கணும் படிக்கணும்னா அதுங்களுக்கு ஓரளவுக்கு ஹிந்தியோ இல்லை மற்ற மொழிகள் தெலுங்கோ மலையாளமோ ஏதோ ஒரு மொழியில் அதுங்களுக்கு இது இருந்துச்சுன்னா புலம்பு இருந்துச்சுன்னா பக்கத்து ஸ்டேட்டில் போய் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு இப்போ ஆனால் பயமாக இருக்குது. அதர் ஸ்டேட்டுக்கு அது போகணுன்னு சொல்லுது. அதுக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நாங்கள் மும்மொழி கொள்கையை இது பண்ணுறோம், வரவேற்கிறோம். அது மாதிரி இருந்தால் தான் ஏதோ ஒரு லாங்குவேஜை படித்து இந்த பிள்ளைங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நல்ல இதாக இருக்கும், வசதியாக இருக்கும். அதனால் இது எங்களுக்கு தேவை தான், மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவை தான். என் பேர் வேதவள்ளி அண்ணாதுரை. நான் காப்பனாமங்கலத்தில் இருக்கேன். இப்போ மும்மொழி கொள்கைன்றது எல்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம சந்ததி வேணான்னு சொல்லி விட்டதோட இந்த பிள்ளைங்களுக்கு வருங்கால பிள்ளைங்களுக்கு இது அவசியமான ஒன்று. அந்த பிள்ளைங்க 2 மொழி தான் கற்றுக்கணும்னு இல்லை, எத்தனை மொழி வேணாலும் அதுங்க விருப்பப்பட்டால் கற்றுக்கலாம். இதில் யாரும் எந்த தடையும் சொல்லக்கூடாது. மும்மொழி கொள்கை வரவேற்கத்தக்கது. என் பொண்ணு ஸ்போர்ட்ஸில் இருக்கா. அவள் யூனிவர்சிட்டி லெவலில் போயிட்டுருக்கா டேபிள் டென்னிஸில். இப்போ ஒரு ஸ்டேட் போகணுன்னாக்கா அவளுக்கு மொழி தெரிஞ்சால் தான் அங்கே போய்ட்டு அவளால் சரளமாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அப்போ அந்த கொள்கையை அந்த மொழியை அவங்க ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ காலேஜ் இருக்கிறப்ப நல்லா ரீச் ஆகிடும். அந்த பிள்ளைங்க எங்கே போனாலும் பயம் இல்லாமல் போங்க, பயம் இல்லாமல் பேசுங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க. இந்த கொள்கையை எதிர்க்கிறது சரியில்லை. இந்த ஆரம்பத்துலேருந்தே நம்ம கொண்டு வந்தோம்னா பிள்ளைங்க எல்லாத்துலேயும் தயாரிடுங்க. எல்லாத்துக்கும் படிப்புக்கும் அதுங்களுக்கு வசதி, வெளியில் போயிட்டு வரத்துக்கும் அதுங்களுக்கு நல்ல ஒரு சௌகரியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹிந்தி கட்டாயமாக வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொண்டு வரணும். ஃபீஸு கட்டுறது 2வது இதாக இருந்தாலும் அவங்க கட்டாயப்படுத்தாலும் பிள்ளைங்க படிக்கணுன்ட்டு ஒரு ஆர்வத்தில் படித்து கொண்டு வந்துடுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் அதை கொண்டு வரத்துக்கு தயங்குறாங்க. அதை கொண்டு வந்துட்டால் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நிகராக தமிழ் மீடியமும் வந்ததுன்னா எல்லா பிள்ளைங்களும் எல்லா மொழியுமே கற்றுக்கிச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை நமக்கு. அது மாதிரி வெளியில் போகிறப்பையும் அதுங்களுக்கு பேசுகிறதுலேருந்து ஒரு துணிச்சலாக பேசுகிறதோ, ஒரு இடத்துக்கு அதுங்களை போயிட்டு அனுப்பிட்டு வெளியில் வரத்துக்கோ அதுங்க ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அந்த தன்னம்பிக்கையை கொண்டு வரணுன்னா மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி ஆகணும். இது அரசாங்கம் நிராகரிக்கக்கூடியது தப்பு. இதை எல்லாரும் ஆதரித்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். பிள்ளைங்களெல்லாம் எந்த பிள்ளைங்களை கேட்டாலும் நான் படிக்கிறேன்னு தான் சொல்லணும், ஏதாவது படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்போ சொல்லாதுங்க, பிள்ளைங்க சொல்லாதுங்க. அதனால் இந்த மும்மொழி கொள்கை வந்ததுன்னா எல்லா பசங்களும் முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்குங்க. என் பேர் கே ராமமூர்த்தி, புளிச்சக்காடி உக்கிராமம், திருவாரூர் மாவட்டம். என் பையன் திருச்சி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறான், பிகாம் சிஏ. எல்லாருக்கும் மும்மொழி பாடத்திட்டம் வேணும். வெளிநாடு போகிறதுனாலும் உள்நாட்டில் படிக்கிறதுனால 3 மொழி இருந்தால் தான். நாம் கஷ்டப்பட்டது மாரி பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லலாம் மும்மொழி ஹிந்தி எல்லா பாடத்திட்டமும் நடத்துகிறாங்க. அதுமாரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இருந்தால் தான் பிள்ளைய
எனக்கு வெளிநாடு போகிறதும் நல்லது கெட்டது. ஸ்டேட்டுக்கு போனாவே உங்களுக்கு வந்து ஹிந்தி இங்கிலீஷ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அவசியம் வந்து தமிழோடு சேர்த்து தமிழ் தாய்மொழியாக இருந்தாலும் ஹிந்தியும் தேவை தான். எல்லாருக்கும் அனைத்து கல்வியும் தேவை தான். ஸ்டேட்டு கேரளா கர்நாடகா போனாலும் நம்ம ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம விவசாயம் இருந்தாலும் இந்த அறுப்பு மிஷின் வருது, மிஷின் நடவுனறவங்களுக்கு அந்த மொழி நம்மளுக்கு தெரியல. மும்மொழி நம்ம ஸ்டேட்டுக்கு தேவை தான். அது வந்து கண்டனத்தக்கது. எல்லோரும் எல்லா மொழியும் கற்றுக்க வேண்டியது, அவங்கவுங்க விருப்பப்படி கற்றுக்க வேண்டியது தான். இப்போதைக்கு இந்திய ஜனநாயக கட்சி திருவாரூர் மாவட்டம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.